என்னோட நேம் தனசேகருங்க. காரியமங்கலத்தில் இருக்கேன், ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கேன். என்கிட்ட வந்து இந்த குழந்தை ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததுனால வந்தபோது நான் இந்த ப்ராடக்ட் எல்லாம் கொடுத்தேன். இந்த 95 ஆலிவ் ஆயில் கவாஸ் ப்ளஸ் 3மே கொடுத்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா குழந்தை சிக்காக இருந்தது மாத்திரமல்ல, குழந்தை வந்து கலரும் டல்லாக தான் இருக்கும். இப்போ இது சாப்பிட்டு நல்லா பிரைட்டாக இருக்குது. இப்போ சசி இப்போ எவ்வளோ நாளாக இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது சொல்லுங்கள். குழந்தை வந்து 6 மாதம் ஆச்சு இது நடக்க முடியாமல். ஆமாம். இப்போ வந்து இந்த மருந்து உங்ககிட்ட வந்துட்டு பின்னாடி, இந்த மருந்து கொடுத்த பின்னாடி என் பொண்ணு வந்து இப்போ எழுந்து கொஞ்சம் நின்று நடக்கிற 3 ஸ்டெப் எடுத்து நடக்கிற அளவுக்கு சரியாயிருக்கு, இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா. இப்போ வந்து குழந்தை வித்தவுட்டா எந்த சப்போர்ட் இல்லாமல் நடந்துட்டு வருது. Win your life, show your style, grow up with my lifestyle, live your dream, tension free, fly high with my lifestyle, jeeto life, gee your life, bindaas ho lifestyle, sapnon ko jeena hai, come and join my lifestyle. இப்போ வந்து என் பொண்ணை வந்து அப்போ ஃபஸ்ட்டில் பார்த்தும்போதுன்னா கையில் தூக்கின்னு தான் போவாங்க. ஹாஸ்பிட்டல் போட்டோம், இல்லை பாத்ரூமு யூரினுக்கு இதெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டேங்க. செலவும் நிறைய செலவு ஆகிட்டு இருக்குது. இது வந்த பின்னாடி கொடுத்த பின்னாடி கொஞ்சம் என் பொண்ணு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கேன். ஊரில் வந்து பல விதமாக சொன்னாங்க. என் மகளுக்கு உடம்பு சரியில்லாதனால ஏதோ விவரம் மாதிரியெல்லாம் பேசினாங்க. அது சொல்லுங்க. ஏதோ இவங்க முன்ன பின்ன ஏதோ பாவம் பண்ணியிருக்கிறாங்க, அதனால தான் அவங்க பொண்ணுக்கு இந்த மாதிரி ஆயிடுச்சு என்ற மாதிரியெல்லாம் மனசு கஷ்டமாக பேசினாங்க. என் பொண்ணு வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் போயிட்டு வந்தால் திங்கள் நாளில் வந்து சாயங்காலம் உடம்பு சரியில்லாமான்னு படுத்தது ஒன்று தான். செவ்வாய்க்கிழமை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம். மறாவது நாள்லேருந்தே செவ்வாய்க்கிழமைலேருந்தே கால் வராமல் போயிடுச்சு. நானும் எங்கெங்கேயோ ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூப்பிட்டு போனேன். அவங்க வந்து ரெடி ஆகலாம் ஆகாதுன்ற மாதிரி தான் பேசினாங்க. சார்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போனாங்க. சார் வந்து இந்த மருந்தெல்லாம் கொடுத்த பின்னாடி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. நல்லா நடக்கிறா, பேச்சியும் நல்லா பேசுகிறா. ஃபஸ்ட்டில் வந்து கையில் தான் தூக்கிட்டு போனோம். எழுந்தே நடக்க முடியாது தான் இருந்தா. முதல்ல முட்டி போட்டா, அதுக்கப்புறமா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்க ஆரம்பிச்சுங்கிறா. தானாக கட்டில் மேலே ஏறிக்கிறா, இறங்கிக்கிறா. எங்கள் உதவி இப்போ நடுறதில்ல. அவளே எழுந்துக்கிறா, அவளே நடந்துக்கிறா. இப்போ இந்த மருந்து கொடுத்து வாங்கி சாப்பிட்ட பின்னாடி தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆயிருக்கா. இன்னொன்று வந்து என்னன்னா, இந்த மருந்தை வந்து வீட்டில் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுறோம், பிள்ளைங்களுக்கும் கொடுக்குறோம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்க. இப்போ சந்தோஷமா இருப்பாங்க.